வணக்க மக்களே, மைவித்ரி வழக்கு முடிவுக்கு போராட்டம் நடத்தும் மக்கள் பணம் கொடுக்க அனுமதி பெற்றாகவே வேண்டும். ஸோ இடபிள்யூ பார்த்தீங்கன்னா யார் பக்கம் இருக்குது? மக்கள் பக்கம் இருக்கா, வேற ஏதாவது அரசியல்வாதி பக்கம் இருக்கா? திடுக்கிடும் தகவலோட நான் உங்களை சந்திக்கிறதுல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு ஆண்டு ஒரு மாதத்திற்கு மேலாகுது. இந்த வழக்கு இன்னும் முடியல. இதால் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. மக்களோட வருமானமும் பாதிக்கப்படுது. ஸோ வட்டிக்கு மேலே வட்டி கட்டும் மக்கள் நிலைமை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இந்த மைவித்ரி மேலே இருக்க நம்பிக்கையை போக்குது. ஸோ இதுக்கான காரணம் எம்டி அவர்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ எம்டி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி காணொலியில் பேசியது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பார்த்திங்கன்னா இந்த மக்களோட பணத்தை நான் வச்சு இன்னும் பண்ண போகிறல, அது எங்கிட்டையும் கிடையாது, எல்லாமே இடபிள்யூ தான் பார்த்திங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க, கைப்பற்றி வச்சுருக்காங்க. டோட்டலாக 120 கோடி பணங்க. ஆனால் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது வெறும் 23 கோடி. ஸோ எல்லாரோட யாரெல்லாம் பணம் போட்டு ஒரு பேமெண்ட் கூட எடுக்காமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் பாதி எடுத்திருக்காங்களோ, யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டார்டிங்கே இன்னும் ரூபாய் கூட வாங்கலை அப்படின்னு இருக்கிறாங்களோ, அனைத்து ஆட்களோட டீட்டெயில்ஸும் டேட்டாவும் எம்டி கிட்ட இருக்குது துல்லியமாக. ஸோ அந்த பணத்தை திருப்ப கொடுக்க விடுங்க அப்படின்ற மாதிரியும் எம்டி பேசியிருக்காரு. அதற்கு பார்த்திங்கன்னா இஓடபிள்யூ பார்த்திங்கன்னா எந்த ஒரு கருணையும் காட்டல. ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்களும் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நியூஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா போராட்டம். ஸோ போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்தால் தான் எல்லோரும் பயப்படுவாங்க. ஸோ மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த போராட்டம் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், இது ரொம்ப லேட்டு போராட்டம். ஏன்னா ஆல்ரெடி இந்த போராட்டம் பண்ணதுனால தான் கோயம்புத்தூரில் நம்மளுக்கு ஒரு பதில் கிடச்சிச்சு. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் அப்போ கூட எம்டி அவர்கள் ஸோ அந்த இடத்துல வேண்டாம் போராட்டம், வேறு ஏதாவது ஒரு இடத்துல மீட்டிங் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ இந்த போராட்டத்தால் எம்டிக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா மக்களாகிய உங்களோட பணம், நம்மளோட பணம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக போராட்டத்தில் ஈடுபடல தப்பே இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம வெயிட் பண்ணி இன்றைக்கி நாளைக்கு வந்துடும். ஆனால் அந்த கேஸ் முடிந்தால் மட்டுமே இந்த மைவித்ரி கம்பெனி இயங்கும். ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இயங்கும் அப்படின்றதுல நம்பிக்கையோடு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் நம்பிக்கை இருந்தாலும் பணம் போட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, மறுபடியும் எதாகுமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். ஸோ இன்க்ளூடிங் மீ, எனக்குமே ஒரு தாட் இருக்குது. ஸோ ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் தான் கடைசி வாய்ப்பு. யாரெல்லாம் போராடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஏன்னா அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, லட்சக்கணக்கான 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மைவித்ரியில் இருக்காங்க. இதில் அதிகமாக அமௌண்ட் போட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதற்காக உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.